பெரியவாள் சொன்னாள், ஹே மானுஜா, லோகத்திலே மனுஷனாகப்பட்டவன் எப்பேற்பட்ட மகா பலசாலியாக இருந்தாலும் அந்த பலமெல்லாம் பலமே இல்லை, எல்லாத்துக்கும் மேலாக கிரக பலம் ஒண்ணு வேணுண்டாப்பான்னு சொன்னாள். அந்த கிரக பலத்துக்கு மேலான பலம் ஒண்ணுமே கிடையாதோன்னு கேட்டா, இருக்கு, அதுக்கு மேலானதும் தனக்கு மேலாக எதுவுமே இல்லாததுமான மகா பலம் ஒண்ணு இருக்கத்தான் இருக்கு. அதுதான்டாப்பா ஈஸ்வர அனுகிரக பலம்னு முத்தாய் போச்ச மாதிரி சொல்லிட்டாள். இதே லோகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காகத்தான் ஒரு நாள் நாரத பரபிரம்மம் ஆகாச வீதியிலே பாடிண்டே நவகிரக மண்டலத்தை நோக்கி வந்துருந்தா. ஆதி பகவன் திருவடி வாழ்க, ஆதி பகவன் திருவடி வாழ்க, அன்னை சக்தி மலரடி வாழ்க, வேதம் வாழ்க, வேதியர் வாழ்க, விளங்கும் புவனமும் யாவையும் வாழ்க, ஆதி பகவன் திருவடி வாழ்க. கண்ணொளி வழங்கும் கதிரவன் வாழ்க, காலங்களாலே முதியவன் வாழ்க, பொன்னொளி தந்தாய் பூமியில் எங்கும் போற்றுகின்றேன், நான் வணங்குகின்றேனே. தன்னொளி வழங்கும் சந்திர தேவா, சாயும் பொழுதில் உலவும் தலைவா, பெண்முகம் என்றே பெண்முகம் என்றே பேசும் பொருளே, பெரியவனே உன்னை வணங்குகின்றேனே. பூமி தாய் பெற்றெடுத்த பொன்மகன் நீயே, புகழ் பெறும் செவ்வாய் கிரகமும் நீயே, பாவையர் ஜாதகம் படைப்பவன் நீயே, பாவையர் ஜாதகம் படைப்பவன் நீயே, பணிவுடனே உன்னை வணங்குகின்றேனே, வணங்குகின்றேனே. சந்திரன் தாரை தாய் தந்தையாக வந்தாய், புதன் என்னும் மன்னவனாக இயங்கும் தொழில்களின் அதிபதி நீயே, இளையவன் நான் உன்னை வணங்குகின்றேனே. இருமனம் சேர்ந்து ஒரு முகமாக திருமண நேரம் குறிப்பவன் நீயே, வியாழன் என்னும் பேர் கொண்டாயே, வியாழன் என்னும் பேர் கொண்டாயே, மேலவனே உன்னை வணங்குகின்றேனே. தொட்டவை எல்லாம் பொன்னாய் மலரும், சுக்கிரனே உன் பார்வைப்பட்டாலே உள்ளங்கள் தேடி உதவி செய்வாயே, உயர்ந்தவனே உன்னை வணங்குகின்றேனே. பொங்கு சனி என்றும்
அங்கு சனி என்றும் வடிவம் பலவாக நின்றாய். பொங்கு சனி என்றும் அங்கு சனி என்றும் வடிவம் பலவாக நின்றாய். தங்கும் இடம் கண்டு சொந்த மடம் கண்டு நன்மை பல கோடி செய்வாய். சனீஸ்வரா உன்னை வணங்குகின்றேன். என்ன நாரதரே, என்னை சனீஸ்வரா என்று வணங்குகிறீர்? அந்த ஈஸ்வர பட்டம் எனக்கு எப்போது வந்தது? யார் தந்தது? ஐயோ ஐயோ, என்ன அசட்டுத்தனமான கேள்வி. யார் யாருக்கோ என்னவெல்லாமோ பட்டங்கள் கிடைக்கின்றன. உனக்கு இந்த ஈஸ்வர பட்டம் கூடவா கிடைக்க கூடாது? உபகிரகங்கள் வலம் வந்து வணங்க கம்பீரமாக வீற்றிருக்கும் உன்னை கண்டதும் பூதகணங்கள் வலம் வந்து வணங்க வீற்றிருக்கும் சாட்சாத் பரமேஸ்வரனைப் போலவே தோன்றியது. அதனால்தான் என்னையும் அறியாமலே சனீஸ்வரா என்று வணங்கிவிட்டேன். இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு தேஜஸும் கம்பீரமும் அந்த பரமசிவனிடம் கூட கிடையாதே. நிஜமாகவா? சனிதேவா, நான் எப்பொழுதாவது பொய் பேசியதாக நீ கேள்விப்பட்டதுண்டா? உண்மையை சொல்ல போனால் நீ பரமசிவனுக்கு எந்த விதத்திலுமே குறைந்தவன் அல்ல. ஆனால் ஆனால் உனக்கு அந்த ஈஸ்வர பட்டம் இல்லாததுதான் மிகப்பெரிய குறை. அது மட்டும் இறந்து விட்டால் சனீஸ்வரன் சனீஸ்வரன் என்று மூவுலகிலும் முழங்குமே உனது பெருமை. உண்மைதான் நாரதரை, அந்த பட்டம் இல்லாதது பெரும் குறைதான். இப்போதுதான் தெரிகிறது. தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா? அதை பெற முயற்சி செய்ய வேண்டாமா? செய்யத்தான் வேண்டும். நாரதரை, நீரே சொல்லும், இந்த பட்டத்தை எப்படி பெறுவது? யாரை கேட்பது? சனிதேவா, எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பட்டம் என்றாலே அதை கேட்டுத்தான் பெற வேண்டும் என்று இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாயே. ஆனால் இதற்கெல்லாம் வழி எனக்கு என்ன தெரியும்? நான் வருகிறேன். நாரதரே, இப்படி வாரும். என்ன? உமக்கு தெரியாத விஷயம் இந்த மூவிலைகளுமே இல்லை. தயவு செய்து நீரே சொல்லும், இந்த பட்டத்தை எப்படி பெறுவது? ஏதேது சொல்லாவிட்டால் என்னை விடமாட்டாய் போல இருக்கிறதே. ஆனால் பார் சனிதேவா, இப்படி உபகாரமாக ஏதாவது செய்தால் என்னை கலகக்காரன் பொல்லாதவன் என்றெல்லாம் தூற்றுகிறதே இந்த உலகம். யார் அப்படி சொன்னது? உன்னை விட நல்லவர்கள் இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறார்கள்? யாருமே இல்லைதான். அது எனக்கு மட்டும் தானே தெரிகிறது. உனக்கும் தெரிகிறது. சொல்லும் நாரதரை, அந்த பட்டத்தை எப்படி பெறுவது என்று சொல்லும். ஈஸ்வர பட்டம் இப்பொழுது யாருக்கு இருக்கிறது? பரமேஸ்வரனுக்கு தான். அதனால் தான் சொல்லுகிறேன், அவரே கொடுத்தால் தான் உனக்கு அந்த பட்டம் நிலைக்கும். தக்க சமயம் பார்த்து அவரை கேட்டுவிட்டால் போகிறது. நீ கேட்டு யாராவது இல்லை என்று சொல்லுவார்களா? அதிலும் அந்த பரமேஸ்வரன் இருக்கிறாரே, அவர் பரம தயாளு. தன்னையே தமர்கட்கு நல்கும் தனிப்பெரும் தகை, வரையாது கொடுக்கும் வள்ளல். கைலாசத்திற்கு சென்று நானே அவரை கேட்டு விடுகிறேன். சம்போ மகாதேவ. மனிதர்கள் தினம் பார்க்கும் காலங்கள் பல உண்டு. மயக்கம் தரும் ராகு கேது ஓருடல் உயிராக உணவிடும் கிரகங்கள் உங்களை வணங்குகின்றேன். ஆதி பகவன் திருவடி வாழ்க, அன்னை சக்தி மலரடி வாழ்க. சம்போ மகாதேவ. சம்போ மகாதேவ. சம்போ மகாதேவ. சம்போ மகாதேவ. வாரும் நாரதரே, ஏதோ முக்கியமான காரணமாகத்தான் வந்திருக்கிறார் போல் தெரிகிறது. எம்பெருமானே, தாங்கள் அறியாததும் உண்டா? நான் இப்படி நவக்கிரக பிரதட்சணத்திற்காக வந்து கொண்டிருந்தேன். அங்கே உபகிரகாதிபதியாகிய சனியையும் பார்த்தேன். பார்த்ததுமே பரமேஸ்வரனிடத்தில் முக்கியமான வேலை இருப்பது ஞாபகம் வந்து விட்டது இல்லையா? பெரிய நாடகத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டுத்தான் வந்திருக்கிறீர். உலகம் நலமடைய வேண்டுமே தேவா. ஆமாம் ஆமாம், அந்த பொறுப்பு முழுவதும் உம்மிடம் தானே இருக்கிறது. அப்படி இல்லை, அந்த சனிதேவன் தங்களை பார்த்து ஏதோ கேட்க வேண்டும் என்று. பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாட்டி விடுகிறேன். ஆகட்டும் நாரதரே, ஆகட்டும். நீர் வந்த காரியம் முடிந்தது பெருமானே, முடிந்தது. நான் வருகிறேன். சம்போ மகாதேவ். சம்போ மகாதேவ். என்ன பிரிங்கி? சனிதேவன் இங்கு வரும் விஷயம் தாங்களும் சொல்லவில்லை, பரமனும் கேட்கவில்லை. ஆனால் உங்கள் இருவருடைய புன்சிரிப்பிலும்
ஏதோ ஒரு மிகப்பெரிய பொருள் அடங்கி இருப்பது தெரிந்தது. அதை நாங்களும் அறியலாமா சுவாமி? சனிதேவன் இங்கு வரும் காரணம் என்ன? கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு தேடி வராமல் இருக்குமா? வரம் கொடுக்க சிவன் இருந்தால் வரம் கேட்க சனி வருகிறான். ஆமாம் ஆமாம், எங்கள் பிரபு பரம தயாளு, மாபெரும் கொடைவள்ளல். நல்லவன் கெட்டவன் என்று கூட பாராது யார் எதை கேட்டாலும் வாரி வழங்கி விடுவார். ஆமாம் ஆமாம், அப்புறம் வம்பில் மாட்டிக்கொண்டு திண்டாடுவார். நாயகரே, நிறுத்தும். இந்த சிவனிந்தையை நாங்கள் பொறுக்க மாட்டோம். கோபம் வேண்டாம் பிருங்கி. முன்பு பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தாரே, அது நினைவிற்கு வந்தது. அதைத்தான். போதும் முனிவரே போதும். பஸ்மாசுரன் விஷயம் எப்போதோ நடந்தது. சனியின் விஷயம் இப்போது நடக்கப் போகிறது. தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அப்படி என்ன வரத்தை கேட்டுவிட போகிறான் அந்த சனி? எம்பெருமானுடைய ஈஸ்வர பட்டத்தை. என்ன? படியளக்கும் பரமனும் ஈஸ்வரன், பதிகுலைக்கும் சனியனும் ஈஸ்வரனா? சர்வேஸ்வரனுக்கு எதிராக ஒரு சனீஸ்வரனா? நடக்காது, ஒரு காலம் நடக்காது. என்ன வந்தாலும் அந்த சனியின் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற விட மாட்டோம். சனியை தடை செய்வது அவ்வளவு சுலபம் அல்ல பிருங்கி. மேலும் உங்கள் பரமனை அவ்வாறு தடை செய்ய விட மாட்டாரே, தானாகவே கூப்பிட்டு வரம் கொடுத்து விடுவாரே. ஆமாம் சுவாமி, தாங்கள் சொல்லும் சங்கடம் இருக்கத்தான் செய்கிறது. சரி, நான் வருகிறேன். ஆனால் நீங்கள் என்னை விட மாட்டீர்களே, என்னிடமே ஏதாவது யோசனை கேட்பீர்கள். ஆமா சுவாமி, இதற்கு ஒரு நல்ல யோசனை சொல்லிவிட்டு போங்கள். பார்த்தீரா, நான் என்னத்தை சொல்வது? பிருங்கி, சனிதேவன் வரம் கேட்க வரும் பொழுது நீர் ஒரு வண்டாக உருமாறி அவன் காதில் புகுந்து மூளைக்குள் சென்று விடும். அவன் கேட்க வந்ததை மறந்து விடும்படி மூளையை குழப்பிவிடும். நீர்தான் நன்றாக குழப்புவீரே. நல்ல யோசனை சுவாமி. அதோ சனி வருகிறான், ஜாக்கிரதை. நெல்லப்படியே எம்பெருமான் யோக நிஷ்டையில் இருக்கிறார். யாரும் உள்ளே போகக்கூடாது. அவர் எப்படியாவது நான் பார்த்தே ஆக வேண்டும். நிஷ்டை கலை முறை எங்கே காத்திருக்கிறேன். யுவ கணக்கில் காத்திருந்தாலும் உன்போன்ற துஷ்டனை உள்ளே அனுமதிக்க மாட்டோம். போய்விடு மரியாதையாக. அப்படியானால் என் சிவ பூஜையை இங்கேயே முடித்துக் கொள்கிறேன். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நமக. நந்தி, என்ன விபரீதம் இது? ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. சனிதேவன், என் பக்தன். பிருங்கி, என்ன நடந்தது? மன்னிக்க வேண்டும் பிரபு, தாங்கள் தியானத்தில் இருந்ததால் சனிதேவனை தடை செய்தோம். பெரிய அபச்சாரம். போங்களப்பா. எழுந்திரு சனிதேவா, நீ நீடோடி வாழ். இந்த அடிமையின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானே. வாழ்க வாழ்க. உபகிரகாதிபதி, 3 உலகங்களிலும் தங்கு தடையின்றி அதிகாரம் செலுத்தும் நீ இப்பொழுது என்னை நாடி வந்த காரணம்? இணையற்ற அந்த அதிகாரம் இங்கு செல்லவில்லையே சுவாமி. தங்களை தரிசிக்க வந்த அடியருக்கு இந்த அவமானம் நேரிடலாம். இன்றையிலிருந்து இந்த கைலாயம், வைகுண்டம், பிரம்மலோகம், இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் எல்லோரிடத்திலும் உன் சக்தி செல்லும். இதற்கு விதிவிலக்கே கிடையாது. தங்கள் சித்தம் என் பாக்கியம் சுவாமி. வேறு ஏதாவது வரம்? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். எனக்கு இதுவே போதும். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வருகிறேன். சம்போ மகாதேவ். நாரதரே, சம்போ மகாதேவ். நாரதரே. சனிதேவனா, ஏது வெகு ஆனந்தமாக இருக்கிறாய்? பரமேஸ்வரன் தரிசனம் கிடைத்ததா? அப்படியானால் ஈஸ்வர பட்டம் வாங்கிவிட்டாய் என்று சொல். மறந்து விட்டேனே. அந்த நந்தி பிரிங்கி செய்த குழப்பத்தில் நான் இந்த வரம் கேட்க மறந்தே விட்டேன் நாரதரே. மறந்தது நீ அல்ல சனிதேவா, இதெல்லாம் அந்த ஈஸ்வரனின் மாயை. உனக்கு இருக்கும் கொஞ்ச நஞ்ச புத்தியையும் குழப்பி ஏமாற்றி விட்டிருக்கிறான் அந்த மாயாவி. போகட்டும், வேறு ஏதாவது கேட்டாயா? நான் கேட்காமலே ஒரு வரம் கொடுத்திருக்கிறார் நாரதரே. என்ன அது? இன்று முதல் எல்லா இடங்களிலும் என் அதிகாரம் செல்லும். கைலாயத்தில் கூடவா? கைலாயம், வைகுண்டம், பிரம்மலோகம், எல்லா இடங்களிலும் எல்லாரிடத்திலும் என் அதிகாரம் செல்லும். இதற்கு விதிவிலக்கே கிடையாது. அப்படி பரமசிவன் தன்வாயாலேயே சொன்னாரா? சொன்னார் நாரதரே. சரியாக மாட்டிக்கொண்டார் பரமன். இப்பொழுது நீ அவரையே பிடித்து ஆட்டி வைத்து ஈஸ்வர பட்டத்தை சுலபமாக பெற்று விடலாமே. சரியான யோசனை தான் நாரதரே. ஆனால் என்ன? அவர் கொடுத்த வரம் அவருக்கு எதிராகவே செல்லுமா என்றுதான். நிச்சயமாக செல்லும். இவ்வளவு சந்தேகம் எதற்கு? நீ இப்பொழுதே கைலைக்கு சென்று பரிசோதனை செய்து பார்த்து விடு, தெரிந்து போகிறது. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்,
சம்போ மகா. நாரதரை, என்ன சனிதேவா? கைலாசத்திற்கு போவதை விட முதலில் உம்மிடமே பரிசோதித்து விடலாமே. ஐயோ, உனக்கு ஏண்டாப்பா இந்த புத்தி? பதவி கிடைத்தவுடன் அதற்கு உதவி செய்தவர்களையே கவிழ்த்து விடும் புத்தி உனக்குமா வர வேண்டும்? என்னை ஒன்றும் செய்து விடாதே, விட்டுவிடு, உனக்கு புண்ணியம். பரிசோதனை நாரதரே, பரிசோதனை. ஐயோ பரமேஸ்வரா, நான் செய்தது என் தலையிலே வந்து விடிந்து விட்டது. பரமேஸ்வரா! தாட்சாயினி, நீ மிக நன்றாக ஆடுகிறாய். இருந்தாலும் ஆட்டத்தில் என்னை ஜெயிக்க முடியாது. பார்ப்போமே. பார்த்தீர்களா, ராஜாவை கட்டிவிட்டேன். வெற்றி எனக்குத்தான். ஆமாம் தாட்சாயினி, மிகப்பெரிய தத்துவத்தை மிக எளிதாக நிரூபித்து காட்டிவிட்டாய். என்ன தத்துவம் சுவாமி? சிவன் சக்திக்குள் அடக்கம் என்பதுதான். இது ஏது ஜலம்? இதுவா? இது ஒன்றுமில்லை, மேகங்களில் இருந்து திவரை தெரித்திருக்கும். சுவாமி, இது என்ன? இது தங்கள் முடியின் மேல் இருக்கும் இந்த பெண் யார்? பெண் அல்ல, இது அது இது ஜலம். அழகுமிக்க கங்கா நதி. அழகிய முகம், கரிய கண்கள், காதுகள், வாய், இவையெல்லாம் கூட ஜலத்துக்கு உண்டா சுவாமி? நீ முகம் என்று நினைப்பது செந்தாமரை மலர், கண்ணாக தோற்றமளிப்பது நீலோத்பல மலர். வள்ளை பூக்கள் செவிகள் போல் தெரிகின்றன. குமுத மலரை பார்த்து வா என்று எண்ணிவிட்டாய். என்ன? பெண்மை குழிக்கும் மார்பகங்களும் வண்ணமலர் கூந்தலும் தண்ணீருக்கு எது சுவாமி? பெரிய நீர்க்குமிழ்களை மார்பகங்களாகவும் கொடிப்பாசியை கூந்தலாகவும் கற்பனை செய்து விட்டாய் தேவி. சுவையான விவாதம். நானும் கலந்து கொள்ளலாமா தேவா? கங்கா கங்கா. ஓஹோ, புனலுக்கு பேசும் சக்தியும் வந்து விட்டது அல்லவா? போதும் இந்த நாடகம். யாரடி நீ? இறங்கி வா கீழே. பெண்ணுக்குரிய அடக்கம் நானும் ஒன்றுமில்லாமல் தலைமையில் ஏறி உட்கார்ந்திருப்பதை பார். இதோ வந்து விட்டேன். கங்கா, உன் உருவத்தை காட்டக்கூடாது என்று நான் சொல்லி இருந்தும். போதும் சுவாமி, உருவத்தை காட்டாமல் குற்றவாளி போல் ஒளிந்து வாழ நான் என்ன குற்றம் செய்து விட்டேன்? இனிமேல் நான் பகிரங்கமாகவே தான் இருப்பேன். கங்கா, இது என்ன நாடகம் சுவாமி? யார் இவள்? இவள் 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 வந்து 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 உண்மையை சொல்ல இவ்வளவு பயமா? நான் சொல்கிறேன், நான் தான் கங்காதேவி, இவருடைய மனைவி. என்ன தைரியம் உனக்கு? மனைவியா நீ? பதராதே சதி. மனைவி என்ற சொல் உனக்கு பிடிக்காவிட்டால் மாற்றி சொல்கிறேன், தர்ம பத்னி. தலைமையில் ஏறி உட்கார்ந்திருப்பவள் தர்ம பத்னி. அப்படியானால் அங்கத்தில் பாதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவள் அதர்ம பத்னியா? என்ன சொன்ன? சுவாமி, 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 என்னை இப்படி துடிக்க விட்டு இவர்களுடன் ஆனந்தமா இருப்பது நியாயமா சுவாமி? யாரடி நீ? இருவர் போதாதென்று இன்னொருத்தியா சுவாமி? ஒருத்தியோ 9 பேரோ யார் கண்டது? இப்பொழுதுதானே ஒவ்வொன்றாக தெரிகிறது. ஐயோ, இதென்ன விபரீதம்? யாரம்மா நீ? தேவா, இவ்வளவு விரைவில் என்னை மறந்து விட்டீர்களா? நீ யாரோ என்னவோ வழி தவறி இங்கே வந்து விட்டாய். வைகுண்டம் போய் மகாவிஷ்ணுவை பார்ப்போம். ஐயோ, உன் பீடைக்கு விமோசனம் தேடி இங்கு வந்தால் எனக்கு முன்பு இங்கும் வந்து விட்டாயா? போதும் அப்பனே, போதும். நான் வைகுண்டத்திற்கே போகிறேன். அதென்ன சுவாமி, அவளை பேச விடாமல் என்னமோ ஜாடை காட்டி அனுப்பி விட்டீர்கள். ஓஹோ, நீங்கள் ரகசியமாக சந்திக்கும் இடத்திற்கு வைகுண்டம் என்று மாறு பெயர் வைத்திருக்கிறீர்களோ? அவள் யார்? அவளை வைகுண்டத்திற்கு அனுப்பிய காரணம் என்ன? அதெல்லாம் தேவ ரகசியம் இல்லையா சுவாமி? நாராயணா, நாராயணா. என்ன? நான் நாரதன். சனியின் செயலால் இப்படி ஆகிவிட்டேன். எனக்கு விமோசனம் அளித்து காப்பாற்றுங்கள் பிரபு. சனி தேவரிஷிகளையும் பிடிக்க ஆரம்பித்து விட்டானா? பயப்படாதீர் நாரதரே, எம்மை 3 முறை கட்டி அணைத்துக் கொள்ளும். பிறகு எனது காலில் விழுந்து வணங்கும். உமது சுய உருவம் வந்துவிடும். பரமாத்மா,
உலகுக்கெல்லாம் வித்தாகிய நீரே இப்படி பெண் மோகம் கொண்டு எனக்கு துரோகம் செய்யலாமா? சரி, நீர் அவளுடனேயே சுகமாகிறோம். நான் போகிறேன். லக்ஷ்மி, சுவாமி, லக்ஷ்மி, சுவாமி, லக்ஷ்மி, சுவாமி, என் கதி என்ன பரமாத்மா? உம் காரியம் முடிந்து விடும். எனக்கு அல்லவா வந்தது தீம்பு. விடும் காலை. நாராயண 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 நாரதரே, நாராயணா, உன் குரல் ஏன் இப்படி திடீரென்று கரகரப்பாக மாறிவிட்டது? நாரதரே, சனிதேவனா, ஐயோ புண்ணியவானே, நீ இங்குமா வந்து விட்டாய்? நாரதரே, 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 பயப்படாதீர். இனி உம்மை ஒன்றும் செய்ய மாட்டேன். பிழைத்தேன் அப்பா. எதற்காக என்னை கூப்பிட்டாய் சனிதேவா? உம்மை போல ஒருவருடைய நட்பு எனக்கு மிக மிக தேவை நாரதரே. ஐயோ, உன்னுடைய நட்புக்கு நான் தானா கிடைத்தேன்? என்ன நாரதரே, நான் என்ன அவ்வளவு கெட்டவனா? என்னையே கேட்கிறாயா? உன்னை போய் கெட்டவன் என்று யாராவது சொல்லுவார்களா? அப்படி சொல்லும். நாரதரே, இனி நாம் இருவரும் சேர்ந்தே திட்டமிட்டு வேலை செய்யலாமே. புரிகிறது. கூட்டணி அமைக்கலாம் என்று சொல்லுகிறாய். அதில் வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு. முயற்சி செய்யலாம். இப்போது முதலாக யாரிடம் ஆரம்பிக்கலாம்? அதுதான் என்னிடமே ஆரம்பித்து விட்டாயே. அதை மறந்துவிடும் நாரதரே. எம்மால் உமக்கு ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருந்தால் உடனே சொல்லும், நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சரி சனிதேவா, இந்த தக்ஷ பிரஜாபதி இருக்கிறார் அல்லவா, அவர்தான் எனக்கு சாபம் கொடுத்து எப்பொழுதுமே கலகம் செய்து கொண்டு அலையும்படியாக செய்து விட்டார். அவரை நீ சிறிது கவனித்தாயானால்? கட்டாயம் கவனிக்கிறேன் நாரதரே. சிவனை கவனிக்கும் போது அவரது மாமனார் ஆகிய தட்சனை கவனிக்காமல் விட்டு விடுவேனா? நாரதரே, தட்சன் இப்போது யாகம் ஆரம்பிக்க போகிறார். அங்கே சென்று குழப்புகிறேன். நாம் இருவரும் சேர்ந்தால் குழப்பத்திற்கு கேட்பானேன். கூட்டணி தான் அமைத்து விட்டோமே. நான் கைலைக்கு சென்று அங்கு என் கைத்திறனை சிறிது காண்பிக்கிறேன். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. என்ன சுவாமி, சாவகாசமாக இருக்கிறீர்கள்? தாக்ஷாயினி, நீ கூட பேசாமல் இருக்கிறாயே. புறப்பட வேண்டாம்? எங்கே புறப்பட வேண்டும்? அடடே, உனக்கு விஷயமே தெரியாதா? அழைப்பு வரவில்லை? எதற்கு அழைப்பு? சரிதான், உன்னுடைய குணம் சொந்த ஊரிலும் பிரபலம்தான் போல இருக்கிறது. என்ன உளறுகிறாய்? நானா உளறுகிறேன்? நாரதர் இப்பொழுதுதான் சொல்லிவிட்டு போகிறார். உன் சொந்த தந்தை தக்ஷ பிரஜாபதி யாகம் நடத்துகிறாராம். எல்லா தேவதைகளுக்கும் அழைப்பு வந்து ஆகாச வீதியையே நிரப்பிக் கொண்டு போகிறார்களே, பார்க்கவில்லை? என்ன, என் தகப்பன் யாகம் செய்கிறாரா? சாதாரண யாகம் இல்லை, மகா யாகம். எனக்கு அழைப்பு அனுப்பாமலா? புருஷன் தான் குணம் தெரியாமல் அழகை பார்த்து மயங்கி தாலி கட்டி கொண்டு வந்து விடுகிறார். பெற்ற தகப்பனுக்குமா பெண்ணின் குணம் தெரியாது? நீ தோஷி துடைக்காலி என்று தெரிந்துதான் உன் தந்தை உன்னை அழைக்காமலேயே விட்டு விட்டார். நிறுத்தடி. மற்றவர்களைப் போல் பெண்ணுக்கும் ஓலை அனுப்புவது மரியாதை குறைவு என்று எண்ணியிருப்பார். நேரிலேயே வந்து அழைத்துக் கொண்டு போவார். அவருக்கு என்னிடத்தில் எவ்வளவு அன்பு தெரியுமா? அடாடாடாடா, நாள் கிழமை தவறாமல் சீரம் சினத்தையும் வந்து குவிகிறது பார். பிறந்தகத்திலிருந்து ஒரு ஈ காக்கை கூட வர வழி இல்லாதவளுக்கு வாயை பார், வாயை. கங்கா, நீ பேசாமல் இருக்க மாட்டாய்? இது உண்மையா சுவாமி? என் தந்தை யாகம் நடத்துகிறாரா? ஆம் தேவி, மிக பிரமாதமாக நடத்துகிறார். இன்று 3வது நாளா? நேரில் வந்து அழைத்து போகும் தகப்பனை பார்த்தாயாடி? மூதேவியை அழைத்து மங்களஹாரத்தி எடுப்பார்களா யாராவது? பார்த்தீர்களா சுவாமி அவள் வாய் துடுக்க? கணவன் அடித்தது தப்பில்லை, குழந்தன் சிரித்ததுதான் தப்பு என்றாளாம் ஒருத்தி. கங்கா, போதும் நிறுத்து. வெந்த பொண்ணில் வேலிடாதே. நீ வருந்தாதே தாஷாயினி. அவர் அழைக்காததால் நமக்கு ஒன்றும் குறைந்து விடவில்லை. மனதை தேற்றிக்கொள். சுவாமி, இது எனக்கு மட்டுமல்ல, தங்களுக்கும் மிக பெரிய அவமானம். நான் இப்போதே போய் அவரிடம் சண்டை பிடித்து. வேண்டாம் தேவி, மதியாதார் தலைவாசல் மிதிப்பதும் தவறு. நமக்கு ஏன் அழைப்பு அனுப்பவில்லை என்று நாமே போய் கேட்பதா? அது அவமானம். வேண்டாம். இல்லை சுவாமி, சொந்த தகப்பனிடம் இந்த மரியாதைகள் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த அநீதியை மாற்றாமல் நான் விடவே மாட்டேன். விடை கொடுங்கள். சதி, நான் சொல்வதை கேள். அங்கு நீ போக வேண்டாம். இல்லை சுவாமி, நான் போயே தீர வேண்டும். மறுக்காதீர்கள். அப்படியானால் போ. கணவன் சொல் கேளாத பெண்களுக்கு என்ன நடக்கும் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டு. நீ போகலாம். மனைவி சொல் கேட்டு நடக்கும் புருஷர்களுக்கு என்ன நன்மை நடக்கும் என்பதை தாங்களும் உலகிற்கு எடுத்து காட்டலாமே. வாருங்கள். இப்படியாகத்தானே சதிதேவியாகப்பட்டவள்
பகவான் பேச்சு கேளாது தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போனாள். அப்போது தட்ச பிரஜாபதியாகப்பட்டவன் தன் சொந்த மகள் என்றும் பார்க்காமல் அவளை அவமதித்து சிவபெருமானையும் தூஷித்து பேசவே சதிதேவியாகப்பட்டவள் மனமுடைந்து அந்த ஹோமகுண்டத்திலேயே விழுந்து பிராணனை விட்டுட்டாள். அந்த மகா பதிவிரதியான சதிதேவியாகப்பட்டவள் மறுஜென்மத்திலே பர்வதராஜ புத்திரியாக பிறந்து பார்வதி பார்வதி என்ற பெயருடன் வளர்ந்து வந்தாள். அப்போது சாட்சாத் பரமேஸ்வராள் அந்த ஜெகன்மாதாவை கண்டு மோகம் கொண்டாள். தேவர்கள் எல்லாம் பரம சந்துஷ்டியுடனே பார்வதி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாளாம். இந்த விஷயம் நாரதருக்கு தெரிஞ்செடுத்து வேறனே இருப்பாரா, புறப்பட்டுட்டார். எங்கே? நேர சனி பகவானிடம் போய் சேர்ந்தார். என்ன இருந்தாலும் சனிதேவா, உன் பராக்கிரமத்திற்கு ஈடு இணையே கிடையாதப்பா. அந்த பரமேஸ்வரனையே படாத பாடுபடுத்தி விட்டாயே. ஆமாம், தாரமிழந்தவராக ஆக்கிவிட்டேன் அவரை. நல்ல காரியம் செய்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது அவருக்கு பர்வத ராஜகுமாரியை திருமணம் செய்வதாக. என்ன பார்வதியா? அப்படியானால் இது பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதா? கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபடலாக நடக்கிறதே. உனக்கு அழைப்பு கூடவா வரவில்லை? ச்சே, என்ன அவமானம்! உனக்கு என்ன கொஞ்சம் கூட ரோஷமே கிடையாது என்று நினைத்து விட்டார்களா? யாருக்கு? நாரதரே, நாளை பாரும் அந்த கல்யாணத்தில் என் கைவரிசையை. ஏதாவது நடந்தால் சரிதான். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. சனிதேவா, 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 பார்த்தாயா? பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் நடந்து முடிந்தே விட்டது. இருக்கட்டும், காட்டுகிறேன் என் கைவரிசையை. உன் கைவரிசையை பற்றி கேட்கவும் வேண்டுமா? தக்ஷ பிரம்மனுக்கான கதியை மறக்க முடியுமா? தக்ஷ பிரம்மன், தட்ச பிரம்மன் என்றதுமே எனக்கு நினைவு வருகிறது நாரதரே. இதோ புரோகிதராக வீற்றிருக்கும் இந்த பிரம்மதேவன் மூலமே என் கைவரிசையை காட்டுகிறேன். அதுதான் சரி. நல்ல காரியம் நடக்கிறது. நாம் இருவரும் சும்மா இருக்கலாமா? நீ உன் வேலையை ஆரம்பி, நான் போய் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். பரமேஸ்வரா, இந்த மகிழ்ச்சி நிரம்பிய நேரத்தில் அடியேன் ஒரு சிறு விண்ணப்பம். என்னது? இத்திருமணத்திற்கு பிரம்மா புரோகிதராக இருந்து தனது 5 முகங்களாலும் வேத மந்திரங்களை கோஷித்து மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி வைத்திருக்கிறார். தாங்கள் கிருபை செய்து அவருடைய ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு திசையிலிருந்து தட்சணை கொடுக்க வேண்டும். அதற்கென்ன, அப்படியே கொடுத்து விட்டால் போகிறது. பார்வதி, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு ஆகிய 4 திசைகளும் முடிந்து விட்டன. எனது 5வது முகத்திற்கு இதுவரை கொடுக்காத திசையிலிருந்து தட்சணை கொடுக்க வேண்டும். அதற்கென்ன, எனது ஈசான திக்கில் இருந்து தட்சணை தருகிறேன். ஈசான திக்கு கிழக்கும் வடக்கும் சேர்ந்த கலப்பு. அது ஒரு திசை அல்ல. ஓஹோ, அப்படியானால் அக்னி திக்கில் இருந்து தருகிறேன். பரமேஸ்வரா, அக்னி திக்கு கிழக்கும் தெற்கும் சேர்ந்தது. நிருதி திக்கு தெற்கும் மேற்கும் சேர்ந்தது. வாயு திக்கு மேற்கும் வடக்கும் சேர்ந்தது. பிரம்மா சொல்கிறபடி பார்த்தால் இவைகளில் எதுவுமே ஒரு திசை என்று சொல்ல முடியாது போல இருக்கிறதே. அப்படியானால் இப்பொழுது என்ன செய்வது? என்ன செய்வது? திருமால் அடி காணாது அயர்ந்தான் என்றும் நான் முடி காணாது மயங்கினேன் என்றும் வர்ணித்தார்களே, அந்த சிவன் இப்போது திசை காணாது திகைப்பதை பாருங்கள். திருமணம் செய்து வைத்த புரோகிதருக்கு தட்சணை கொடுக்க திக்கற்று நிற்கும் இவர் புவனங்கள் அனைத்தையும் படைத்த என்னை விட எவ்விதத்தில் உயர்ந்தவர். இவரை போய் பரம்பொருள் என்கிறார்களே, அறிவிலிகள். என்ன அகங்காரம், என்ன மமதை! வேதம் பேசும் மொழிகளாயவை.
இந்த ஆணவத்துக்கு காரணமாயிருந்த உன் 5வது தலையை அழித்து உன் அகந்தையை அடக்குகிறேன். உலகம் இனி உன்னை நான்முகன் என்றே அழைக்கட்டும். நான் செய்த இந்த புரோகித பூஜையை கடைசியாக இருக்கட்டும். எங்கும் உனக்கு ஆலயமே இல்லாமல் போகட்டும். பிரபு, பிரம்மகத்தி, பிரம்மகத்தி, இந்த பிரம்மகத்தி பாவம் உன்னை விடாது. நீ கிள்ளிய தலை ஓடாக பாரி உன் கையை விட்டு அகலாது ஒட்டிக்கொள்ளும். அதில் பிச்சை எடுத்து ஜீவிப்பதே உன் தொழிலாக மாறும். அந்த ஓடும் அதில் இடப்பட்ட பொருள்களில் பாதியை திட்டுவிட்டு எப்போது நிரம்பாமலேயே இருக்கும். அது எப்போது நிரம்புகிறதோ அப்போதுதான் உனக்கு சாப விமோச்சனம். தேவா, என்ன இது எல்லாம்? எல்லாம் விதியின் விபரீத விளையாட்டு. இந்த கவாலம் என் கையை விட்டு அகலுவது எப்போதோ அறியே. பிச்சாண்டே தன்னை கண்டு பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள். பிச்சாண்டே தன்னை கண்டு பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள். இச்சமயம் என்னிடத்தில் அன்பு வையுங்கள், இச்சமயம் என்னிடத்தில் அன்பு வையுங்கள். இந்த ஈசனுக்கும் சாபம் உண்டு கண்டு கொள்ளுங்கள், இந்த ஈசனுக்கும் சாபம் உண்டு கண்டு கொள்ளுங்கள். பிச்சாண்டி தன்னை கண்டு பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள். எத்தனை அடியாரை வாழ்த்திய கைகள், இப்போது திருவோடு ஏந்திய கைகள். எத்தனை அடியாரை வாழ்த்திய கைகள், இப்போது திருவோடு ஏந்திய கைகள். கட்டி வைத்த பொன்னரிசி கொட்டி விடுங்கள், கையில் ஒட்டியுள்ள ஓடு தன்னை தட்டி விடுங்கள், கையில் ஒட்டியுள்ள ஓடு தன்னை தட்டி விடுங்கள். பிச்சாண்டே தன்னை கண்டு பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள். ஆண்டவன் என்று சிலர் என்னை அழைப்பார், ஆண்டி இவன் என்றே பிரம்மன் அழைத்தான். சாத்திரத்தில் வந்ததில்லை இந்த பாவம், என் ஆத்திரத்தில் வந்ததுதான் இந்த சாபம், என் ஆத்திரத்தில் வந்ததுதான் இந்த சாபம். பிச்சாண்டே தன்னை கண்டு பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள். பார்வதி, ஏன் பார்வதி இப்படி கண்ணீர் விடுகிறாய்? தேவா, நமக்கு திருமணமாகி 2 பிள்ளைகளும் ஆகிவிட்டது. இன்னும் எத்தனை காலம்தான் பிச்சை எடுப்பது? எனக்கு அவமானம் தாழ முடியவில்லை சுவாமி. சுவாமி, உலகத்துக்கெல்லாம் படியளக்கும் தங்களுக்கு நம் 4 பேருக்கு போதுமான பிக்ஷு கூட கிடைப்பதில்லை. அதற்கென்ன செய்வது? பானை பிடித்தவள் பாக்கியசாலி, எல்லாம் அவ்விடத்திய கைராசிதானே. பானை பிடித்து குடும்பம் செய்யும் யோகியதையாவது உண்டா உனக்கு? ஒளிந்து மறைந்து வாழ்ந்து ஊர் திரிபவள் தானே நீ. பார்வதி, அவள் கிடக்கிறாள் சுவாமி, தாங்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள். சொல்லிவிட்டு போகட்டும். பாவம், சிறு பெண், அதிலும் மலை குரத்தி, நாகரிகமே தெரியாதவள். நான் மலை குரத்திதான், ஆனால் நீ யார்? அசுத்தங்களை கழுவும் தோட்டிச்சுதானே. தேவா,
நான் தவமிருந்து தங்களை மணந்ததன் பலன் இந்த தீராத சக்களத்தி போராட்டம் தானா? யார் சக்களத்தீனா? சரி சரி, மறுபடியும் ஆரம்பித்து விட்டீர்களா? நோய் கொண்டாலும் கொள்ளலாம், 100 வயதாமளவும் பேய் கொண்டாலும் கொள்ளலாம், இரு பெண் கொள்ளலாகாதே என்பது எவ்வளவு உண்மையான வார்த்தை. ஞானம் காலம் கடந்தே வரும் என்பதற்கு ஞானாதிகாரியான சாக்ஷாத் பரமேஸ்வரன் கூட விதிவிலக்கில்லை போல் இருக்கிறது. கங்கா, சுவாமி, நான் ஒன்று சொல்வேன், கேட்பீர்களா? நீ சொல்வது நான் கேட்பது என்பதுதான் உன் கழுத்தில் 3 முடிச்சு போட்ட போதே முடிவு செய்து விட்ட விஷயமாயிற்று. போதும் பரிகாசம், நான் சொல்வதை கேளுங்கள். சொல்லு சொல்லு. இந்த பிச்சை தொழிலை விட்டு விடுங்கள். அதற்கென்ன, அப்படியே செய்து விட்டால் போகிறது. தனதானியங்களுக்கெல்லாம் இறைவனாகிய குபேரன் தங்களுக்கு நெருங்கிய நண்பர். அவரை கேட்டால் கொஞ்சம் விதை கொடுக்க மாட்டாரா? ஓ, கொடுப்பார் கொடுப்பார். பலராமரை கேட்டு அவருடைய கலப்பையை இரவல் வாங்கிக் கொள்ளலாம். தங்கள் சூரத்தை வெட்டி கலப்பைக்கு குழுவாக வடித்துக் கொள்ளலாம். யமனுடைய எருமுக்கடாவை இரவல் வாங்கி நம்முடைய நந்திக்காளையுடன் சேர்த்து ஏர் பூட்டிக் கொள்ளலாம். ஆஹா, அப்படியே செய்யலாமே. நம்முடைய இளைய மைந்தன் கந்தன் இனிமையாக மாடு மேய்ப்பான். கணபதி எல்லா வேலைகளுக்கும் உதவி செய்வான். இத்தனை வசதிகளும் இருக்கும் பொழுது பயிர்த்தொழில் செய்து வாழ்வது நல்லதல்லவா சுவாமி? என்னத்தை கண்டுவிட்டார் இப்படி விழுந்து விழுந்து சிரிக்க? உன்னுடைய விவசாய திட்டம் மிக மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் என்ன, இவை மட்டும் இருந்து விட்டால் போதுமா? விவசாயம் நடந்து விடுமா? வேற என்ன வேண்டும்? தண்ணீர் வேண்டும். அதற்கு என் தயவு வேண்டும். இதில் தயவு என்ன? கணவன் செய்யும் தொழிலுக்கு உதவ வேண்டியது மனைவியின் கடமைதானே? கணவனுக்கு உதவ வேண்டியது கடமைதான். ஆனால் சக்கரத்திற்கும் அவள் பிள்ளைகளுக்கும் வயிறு நிரப்புவது என் கடமையும் அல்ல, நான் செய்யவும் மாட்டேன். கங்கா, தவித்த வாய்க்கு தண்ணீரும் பசிக்கு சோறும் பகைவர்களுக்கு கூட கொடுப்பதுதான் தர்மம். இது எல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகிறது? திக்கு திசை தெரியாமல் எங்கேயோ கிடந்தவளை இவர் கூப்பிட்டு கொண்டு வந்து தலைமையில் உட்கார வைத்துக் கொண்டார். தானம், தர்மம், கம்பீரம் எல்லாவற்றிலும் உன் வம்சம் மிகவும் உயர்ந்ததாயிற்று. மருமகனுக்கு தந்த சீர்வரிசை இந்த தோலாடை, சாம்பல், சுடுகாடு, இந்த ஓடு இவைதானே. உன்னை கைப்பிடித்த வேளை என் கணவனை பிச்சைக்காரனாக்கி விட்டாயேடி. இதோ பார், என்ன எது வேண்டுமானாலும் சொல், ஆனால் சிவனிந்தையை மட்டும் நான் பொறுக்கவே மாட்டேன். ஐயோ, இங்கே தீயில் விழுந்த உயிரை போக்கிக் கொள்ள அக்கனை கொண்டமும் இல்லை, யாரும் யாகமும் நடத்தவில்லை. நீங்கள் சும்மா இருங்கள் சுவாமி. இவள் வார்த்தைகளை எத்தனை நாள் தான் பொறுத்துக் கொண்டிருப்பது? உங்கள் எதிரிலேயே என்னை திக்கு திசை இல்லாதவள் என்று சொல்லிவிட்டாள் அல்லவா? அதை கேட்டுக்கொண்டு நான் சும்மா இருக்க வேண்டுமா? சும்மா இராவிட்டால் ஓடேன். ஓடுவதுதானே உன் சுபாவம், ஓடுகாலி. சும்மா இருங்கள் சுவாமி. இந்த சிவனிந்தனையை நான் பொறுக்கவே மாட்டேன். என்னையும் என் மக்களையும் கண்டு வயிறறியும் இவள் தன் மக்களை தானே தின்னுவது போல் கங்கையில் பிறக்கும் மீன்களை தின்னும் சம்பளவர் குலத்தில் பிறக்கட்டும். இது தங்கள் மேலானே. அப்படி நான் மீனவ குலத்தில் பிறந்தால் நீ உயர்ந்த குலத்தில் பிறந்து என்னிடமே வந்து பிச்சை கேட்க கடவாய். இது எம்பெருமான் மேலானே. உங்கள் இருவரின் சாபங்களும் பலிக்கட்டும். உங்கள் கோபத்தின் பயனாக நீங்கள் இருவருமே பூவுலகில் ஜனிப்பீர்கள். எப்பொழுது உங்கள் கோபம் மாறி நட்பு கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு சாப விமோசனமாகும்.